டு ஓ மூவி மேக்கர்ஸ். கங்கா சீரியலை யூடியூப்ல உடனுக்குடனே பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆமா, நீங்க படிச்சவர் தானே? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? அவங்க கர்ப்பமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? ஒரு பிரெக்னன்ட் லேடிய எப்படி பாத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுக்கான எந்த எனர்ஜியுமே அவங்க உடம்புல இல்லாம இருக்கு. ஒரு உயிர் வயித்துல வளர்றது சாதாரண விஷயம் இல்ல. அந்த சமயத்துல அவங்க எவ்வளவு ஹெல்த்தியா சாப்பிடணும்னு தெரியுமா? அப்படி எதுவுமே அவங்க சாப்பிடாம இருந்திருக்காங்க. நீங்களும் அவங்கள கவனிக்காமலே இருந்திருக்கீங்க. எப்படி கன்சீவ் ஆனவ? எப்படி? என்ன நடந்திருக்கும்? இந்தாங்க சார், இந்த மருந்தெல்லாம் அவங்கள நேரம் தவறாம சாப்பிட சொல்லுங்க. ஒரு ஹஸ்பண்டா கூட இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க சார். குழந்தை உண்டாக்குறது மட்டும் ஹஸ்பண்டோட வேலை இல்ல. ஒய்ஃப் கூடவே இருந்து நல்லா பார்த்து அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்தெடுக்கணும். இனிமேலாவது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். மயக்க தெளிஞ்சதும் கூட்டிட்டு போங்க. ஓகே? சரி டாக்டர். பாப்பா, உன்னை எங்கேருந்து கூட்டிட்டு வந்தோமோ அண்ணா அங்கே கொண்டு போய் விட சொல்லிட்டேன். வா. இல்ல, நான் வர மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அடம் பிடிக்காத பாப்பா, வா பாப்பா. இல்ல, நான் வர மாட்டேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இங்க இருந்து போல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அட வா பாப்பா, வா. விடு, சொன்ன கேளு. விடு, ஏய், விடு. அண்ணே. என்னடா? டேய், என்னடா ஆச்சு? எங்கடா அவ? அண்ணே, என்ன பேனாவுல குத்திட்டு இந்த வழியா தப்பிச்சு ஓடுறானே. டேய், வாடா. சே. போயிருப்பா.
டேய் நம்ம தோட்டத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள அவளை பிடிச்சே தீரணும். பூனை மாதிரி இருந்துட்டு என்ன ஓட்டம் வர்றா பாத்தியா? அவளை இழுத்துட்டு வந்து கண்ட துண்டமா வெட்டணும்டா. அவன் மட்டும் இல்லாம போனா முதலாளி நம்மள கொன்னே போட்டுருவார். சரிடா, நம்ம கூட வந்தவன் எங்க? அவன் அந்த பக்கம் தேடிட்டு இருக்கான். நீ போ, இந்த பக்கம் தேடு, நான் அந்த பக்கம் போய் பார்க்கறேன். புரிஞ்சுதா? போ. மாமா 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 நீங்க வந்துட்டீங்களா மாமா? லேசான மயக்கம் தான் மாமா. சின்ன பசங்க தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு சரியாயிடுச்சு மாமா. வாங்க வீட்டுக்கு போலாம். கௌரி போலாம் இரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அது என்ன மாமா? என்ன விஷயத்த தெளிவுபடுத்தணும்? ஏன் கௌரி, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? இல்லையே மாமா, நான் எதையும் மறைக்கலையே. நான் எப்பவும் போலதான் மாமா இருக்கேன். டாக்டர்கிட்ட இப்பதான் பேசினேன் கௌரி. டாக்டர் நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாங்க. அது உண்மையா கௌரி? கௌரி, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ஆமா மாமா, நான் கர்ப்பமா தான் இருக்கேன். உண்மைதான் மாமா. என்ன மன்னிச்சுக்கோங்க மாமா. இது எப்படி கௌரி? இது எப்படி ஆச்சு? இதுக்கு யாருக்கு ஒரு காரணம்? சொல்லு கௌரி, யார் காரணம்? நீங்க தான் மாமா காரணம். நான் காரணமா? என்ன சொல்ற கௌரி? நான் காரணமா? ஆமா மாமா, நீங்க தான் காரணம். நான் எப்படி கௌரி காரணமா இருக்க முடியும்?
எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க மனநிலை சரியில்லாம இருந்தீங்க. அவைக்கு தாலி கட்டினதே மறந்துட்டு என்னதான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு நாள் கௌரி இடி 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 கௌரி. என்னாச்சு மாமா? இடி தானே மாமா? மாமா ஒண்ணும் இல்ல மாமா. பயமா இருக்கு மாமா ஒண்ணும் இல்ல. கௌரி. நான் அப்படி பண்ணிட்டேனா? நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேனா? என்ன கௌரி இது? என்ன தள்ளி விட்டு ஓடி இருக்க வேணாமா? என்ன அடிச்சு போட்டு ஓடி இருக்கலாமே. இப்படி நடக்க கூடாது தப்பு என் வாழ்க்கையில நடந்துருச்சு கௌரி. நான் அபிக்கு துரோகம் பண்ணிட்டேனே கௌரி. நான் இனிமே அபி முதல்ல எப்படி பொழிப்பேன்? இப்படி பண்ணிட்டே கௌரி. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் மாமா. நீங்க என்ன விடல. உங்க பணத்துக்கு எதிரும் என்னால போராட முடியல மாமா. தோத்து போயிட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. மன்னிச்சிருங்க மாமான்னு சாதாரணமா சொல்றீங்க கௌரி. இந்த பிரச்சனை வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த ஊரு என்ன அசிங்கமா பேசாதா? என் அபிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என் வாழ்க்கைய முடிஞ்சு போயிடும் கௌரி. என் வாழ்க்கைய முடிஞ்சு போயிடும். இப்படி ஒரு தப்ப நடக்க விட்டிய கௌரி. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் வாழ்க்கையை இப்படி ஒரு சிக்கல்ல கொண்டு வந்து விட்டிய கௌரி. என்னால எதுவுமே பண்ண முடியல மாமா. யாரோ ஒருத்தனா நீங்க ஏதாவது போட்டல உடைச்சு குத்திட்டு போறதுக்கு. நான் நேசிக்கிறேன் மாமாவே என்கிட்ட அப்படி நடந்துக்கும் போது எனக்கு கெஞ்சறதை தவிர வேற வழியே தெரியல மாமா. நான் கெஞ்சி பார்த்தேன். நீங்க என்ன விடல. ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். கௌரி சரி கௌரி, இப்போதைக்கு என்னால எதுவும் யோசிக்க முடியல. அபிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட வேண்டாங்கிற பயம் மட்டும்தான் என் மனசுல ஓடுது. இது அபிக்கு எப்படின்னு தெரியாம பாத்துக்கோ. மற்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பிடல. ஏறு. நீ பெருவாழ்வு நோக்கி அடியெடுத்து வைக்கிற நேரம் வந்துடுச்சு. பொன்னான காலம் உனக்காக காத்திருக்குப்பா. அதுக்கு அச்சாரமா உன் வீட்டுல ஒரு வாரிசு உருவாயிருக்கு தம்பி, ஒரு வாரிசு உருவாயிருக்கு. என்னால் நம்பவே முடியல. நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதான். ஆனா
வாரிசு உருவாயிருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது மட்டும்தான் உண்மை இல்லை. தம்பி, குறி சொல்ல ஆரம்பிச்சா அதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் எங்க புத்தியோ எங்க நினைவோ எங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்ல. எங்க உயிரே எங்க குலதெய்வம் ஜக்கம்மா கட்டுப்பாடு தான் இருக்கும். அந்த நேரத்தில் நாங்க சொல்றதுக்கு எல்லாம் அவ தான் பொறுப்பு. நாங்க எந்த விதத்திலும் பொறுப்பு இல்லை. உங்க வீட்டில் ஒரு வாரிசு உருவாயிருக்குன்னு அவ சொல்லி இருந்தா அது சத்தியமா தான் இருக்கும். கௌரி, நீ கன்சீவா இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். என்ன பண்ணணும், யாருக்கிட்ட என்ன சொல்லணும்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாம பார்த்துக்கோ கௌரி, அது உன்னோட பொறுப்பு. ஒழுங்கா சாப்பிடாம இருந்தனால தான் நீ மயங்கி விழுந்துட்ட. நான் டாக்டர்கிட்ட காமிச்சு கூட்டிட்டு வந்த மாதிரி தான் நீ எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். என் அபிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ உயிரோடவே இருக்க மாட்டா. சரிங்க மாமா, யார்கிட்டயும் சொல்லல. வா உள்ள போலாம். கௌரி, எங்க போயிருந்த கௌரி? இவ்வளவு நேரமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். சிவா, நீங்களும் கௌரி கூட தான் இருந்தீங்களா? நீங்களாவது அட்லீஸ்ட் எங்க போனீங்க என்னன்னு ஃபோன் பண்ண வேண்டாமா? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நாங்க எல்லாரும் கௌரிக்கு ஃபோன் பண்ணி ஓஞ்சே போயிட்டோம்ப்பா. ஏங்க ஒரு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்ச? ஆஃப் பண்ணி வைக்கல அத்தை, சார்ஜ் போட மறந்துட்டேன். அதான் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ரெண்டு பேரும் கிளம்பும் போது பிளான் பண்ணி தானே கிளம்பிருப்பீங்க. ஆமா, என்னது கையில ஏதோ மருந்து கவரெல்லாம் இருக்கு? ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அது கௌரி கோயிலுக்கு போனப்ப ரோட்ல மயங்கி விழுந்துட்டா. அந்த வழியா போன சின்ன பசங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து கௌரிக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி கூட்டிட்டு வந்தேன். கௌரி மயக்கமாய் விழுந்துட்டாளா? ட்ரிப்ஸ் ஏத்துனீங்களா? என்ன கௌரி, என்ன நடக்குது? என்ன ஆச்சு உனக்கு? டாக்டர் கிட்ட வா, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் வரமாட்டேங்கிற. சிவா கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற. நீயே இங்கே பாத்துக்கிறேன்னு சரியா பாத்துக்காம உடம்புக்கு எடுத்துக்கிற. ஏன் உனக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வருது? என்ன செய்து உனக்கு? நீ சொல்லு, எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அக்கா, ஒருத்தி மயங்கி விழறா, தலை சுத்துதுங்கிறா, வாந்தி எடுக்கிறா. அப்படின்னா அவ மசக்கையா இருக்கான்னு தான் அர்த்தம். அது கூட புரியாம இருக்கேக்கா. அது கௌரி அடிக்கடி விரதம் இருக்கால்ல, அதான் உடம்பு தாங்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். கௌரி, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ உனக்காக மட்டும் சாமி கும்பிடு, மத்தவங்களுக்காக சாமி கும்பிடாதேன்னு. அதுவும் இந்த விரதம் இருக்கிறது வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட தள்ளி போட முடியல. நீ வைராக்கியமா நாள் முழுக்க சாப்பிடாம இருக்க. இப்படியெல்லாம் நம்மள வருத்திக்கிட்டாதான் சாமி கேப்பாருன்னு இல்ல. மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு நம்ம கோரிக்கை வச்சாலே போதும். இது உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அதுக்கு அவ மனசு சுத்தமா இருக்கணுமே. அவளுக்கு தான் அப்படி இல்லையே, மனசு கெட்டு போயில இருக்கு. எதுவும் இல்ல அபி, கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலான்னு தான் இருந்தேன். அது தாங்க முடியாம மயங்கிட்டேன். இனிமே சாப்பிடாம போகாத. போகும்போது 2 இட்லி சாப்பிட்டுட்டு போயிடு. ஒரு கட்டம் வரைக்கும் தான் உடம்பு தாங்கும். உனக்கு தான் இப்ப தாங்க மாட்டேங்குதுல்ல. அவளுக்கு எடுத்து சொல்லுங்க சிவா, நீங்க சொன்னாதான் கேப்பா. சொல்றேன் அபி, இனிமே கொஞ்சம் கவனமா இருப்பா. சரி வா, சாப்பிடு. சிவா முகம் சரியில்லையே, வார்த்தை தடுமாறுது. ஒருவேளை கௌரி கர்ப்பமா இருக்கிற விஷயம் சிவாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதான் ஆகணும். அது இப்பவே தெரியறது நல்லதுதான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? விஷயம் மாமாவுக்கும் தெரியும் தானே அர்த்தம். இல்ல சும்மா அவ மயக்கம் போட்டு விழுந்து
அதுக்காக மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாரா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். போதும். சாப்பிடு கௌரி, இன்னும் போட இவளை முதல்ல இங்க இருந்து விரட்டினாதான் எங்க அக்கா வாழ்க்கைய காப்பாத்த முடியும்.